நடிகர் விஜய் அவர்கள் உள்ளே வந்த பிறகு பெரிய அளவில் பேசப்பட்டு இருக்கு. அண்ணன் எம்ஜிஆர் இல்லை என்றால் நாங்கள் எங்கள் கூட்டமே இல்லைன்னு சொல்லி பிரபாகரன் அழுதுட்டு பேசியிருக்காரு. உங்களுடைய ஜோதிடப்படி 2026 யார் முதலமைச்சர்? அதுதான் சொல்ல போகிறோம். எல்லோருடைய ஜாதகத்தை மீறி ராகுவுடைய பலம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிகத்துவமாக இருக்கிறது. இது சோதிடம் சொல்லுது, நான் சொல்லலை. எடப்பாடி பழனிசாமியாருக்கு அப்புறம் நடிகர் விஜயினுடைய ஜாதகம் வின்னராக இருக்குது. அதனால அவர் சாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. 2024 ஆட்சி மாற்றம் ஏற்படும், உறுதியாக ஏற்படும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அகில இந்திய லெவலில் மோடி அவர்கள் 3வது முறையாக பிஎம் இருக்காரு. ராகுல் காந்திக்கு பிஎம் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் சித்த வைத்திய ஜோதிடர் சமூக ஆர்வலர் ராஜசூரியன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் விரிவாக விவாதிக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஜெம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். சொல்லுங்க. அதாவது நீங்க ஜோதிடத்துல ஒரு நிபுணர். இன்னும் ஒரு 7.5 மாதத்துல தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கின்றது. 2026 2026 நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றம் ஏற்படுமா அல்லது இதே ஆட்சி தொடருமா? அதாவது இப்போ நீங்கள் கேட்குற கேள்வியிலே பதில் இருக்குது. ஆட்சி மாற்றம் வேணும்னு தான் அடுத்தடுத்த தேர்தல் வருது. அதாவது ஒரு மாற்றம் வேணும் என்பது தானே மாறாதது. மாற்றம் ஒன்று தான் மாறாதது. இது தமிழ் சொல்லுது, நான் சொல்லலை. அப்போ நிறைய மாற்றங்கள் இந்த நாட்டில் நிறைய தேர்தல் நம்ம செஞ்சுட்ருக்கோம், அடுத்து சந்திக்க போகிறோம். இப்போ நீங்கள் கேட்குறது, நான் சித்த வைத்தியர் ஜோதிடர் அந்த மாதிரி இதில் வந்தால் கூட இப்போ இந்த ஜோதிடர் ரீதியாக நீங்கள் கேட்குறது தான். நான் ஒரு சமூக ஆர்வலராக பதில் சொன்னாலும் ஜோதிட ரீதியாக அதாவது இந்த கட்டம் என்ன சொல்லுது, அடுத்த கட்ட 2026 கட்டம் என்ன சொல்கிறது, அடுத்த கட்ட தேர்தலில் உங்களுடைய ஜோதிட கட்டம் என்ன சொல்லுதுன்னு கேட்குறீங்க, அதானே? அப்போ இந்த விஷயத்தில் நம்ம இப்போ தரவில் நம்ம சரியாக எடுத்துக்க போனால் இன்றைக்கு களத்தில் மக்கள் மத்தியிலும் சரி உலகளாவி பேசப்படுற விஷயமாக நம்முடைய தமிழக அரசியல் மாறிடுச்சு. அது என்ன காரணம்னா, நடிகர் விஜய் அவர்கள் உள்ளே வந்த பிறகு மிக பெரும் அளவில் பாதிச்சு, பெரிய அளவில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ நேற்றைய நிகழ்வை கூட அவர் எங்கே போனாலும் இந்த மாதிரி அதை பெரிய அளவில் எல்லா இணையங்கள்லையும் நம்ம பார்க்குறோம். அவர் என்ன பேசுகிறார், எப்படி நடந்துக்கிறார் என்பதை உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு பேசுபொருளாக ஆகிவிட்டார். ஆமாம், பேசுபொருளாக ஆகிட்டார். இல்லை, மனிதராக ஆகிட்டார். ஏன்னா பொருள்னு பேச முடியாது. அவர் ஏன்னு கேட்டால் அரசியல் பொருளாக பொருள் படைக்கக்கூடிய அரசியலை நான் உருவாக்குவேன்னு கத்திக்கிட்டு இருக்கார். அது வேறு விஷயம். இப்போ இந்த ஜாதகம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்க போனால் முதல்ல இந்த விஷயத்தை நம்ம சொல்லிடணும். ஏன்னா நேயர்களுக்கு, இன்றைய இளைஞர்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. இதை நம்ம பதிவு பண்ணி ஆகணும். ஏன்னா நம்ம தமிழன் தான் கல் தோண்டி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த கூடி தமிழ்னு சும்மா சொல்லிக்கிட்டு இருந்தால் பத்தாது. தமிழன் தான் உலகத்துக்கு எடுத்துக்காட்டாகவும் இந்த உலகத்துக்கு போதிய அறிவையும் கொடுத்தவன் நம்ம தமிழன் தான். அந்த தமிழ் மண்ணில் தமிழனாக பிறந்ததில் பெருமை அடையணும் நம்மளாம். காரணம் என்னென்னா, உலகத்துக்கே அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி பாடம் நடத்தி கொண்டு இருக்கக்கூடியவன் தமிழன். அவன் படுபாதகத்துக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஆதங்கம் உங்களை போன்றவர்களுக்கு என்ன போன்றவர்களுக்கு இருக்கணும். இன்றைய இளைஞர் சமுதாயத்துக்கு இந்த விஷயம் தெரியணும். என்னென்னு கேட்டால், சோதிடம் என்பது சோதியிடம் அறிந்து சொல்வது சோதிடம். தமிழன் சொல்கிறான், நம்ம சொல்ல. விஞ்ஞானிகளுடைய வகையில் பார்க்க போனால் இன்றைக்கி பெரிய விஞ்ஞானி யாருன்னா சித்தர்கள் பெரிய விஞ்ஞானி. யாரு? சித்தர்கள் பெரிய விஞ்ஞானி. நீங்கள் பெரிய விஞ்ஞானி. அப்போ நீங்கள் பெரிய இல்லை, நான் சித்தம் கிடையாது. சித்த வழியில் சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சித்த மாணவன், அதாவது சித்த வித்தையை பயின்று கொண்டிருக்கக்கூடியவன். அதைத்தான் இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், விஞ்ஞானி. அப்போ இல்லை, வருங்கால விஞ்ஞானியை கூட எடுத்துக்கலாம். வருங்காலத்தில் விஞ்ஞானி ஆகிற நம்முடைய ஆற்றலும் அறிவும் எந்த அளவுக்கு பொறு சேர பெறுறோமோ அதை வச்சு தானே நீங்கள் கேட்குற ரிப்ளை வரும். அது அப்புறம் நாம் விஷயத்துக்கு வந்துடுவோம். இப்போ இந்த 18 சித்தர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த 18 சித்தர்களும் அவங்களுடைய ஏற்றில் எழுதி வச்ச விஷயங்களில் மருத்துவம் முதன்மையானது. இன்றைக்கி உலகம் பூரா மருத்துவங்கள் நடந்துகிட்டு இருந்தாலும் அதுக்கு வித்திட்டவன் நம்ம சித்தன். 12 சித்தர்கள் எழுதி வச்சுருக்காங்க. 72,000 நாடி உடம்புல இருக்குது. இந்த 74,448 வியாதிகள் இருக்குது. வர்ம புள்ளிகள் இத்தனை. இதற்கு என்ன மருந்து,
இதில் ராஜநாடி எது? வாயு, பித்தம், கபம். அப்போ காலை இஞ்சி கடும்பசுக்கு மாலை கெடுக்காய் மண்டலம் உட்கொள்ள கோடூண்டி நடந்த கிழவன் கோடை தூக்கி எறிந்து விட்டு குமரனாகி குழாவி போவான்னு என்னுடைய சித்தம் பாடுறான். அப்போ நம்முடைய சித்தன் நம்முடைய தாத்தா பாடுறான். அப்போ தாத்தாக்களுடைய விஷயம் இவ்வளோ தான். இன்றைக்கி நீங்கள் மருந்து வாங்க போனால் கூட மிஞ்சி போனால் ஒரு 15 ரூபாயில் வியாதிக்கான மருந்து கிடச்சிருது. ஆனால் இந்த யார் சொன்னால் தமிழன் சொல்கிறான். ஆனால் இன்றைக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ உண்மையான தமிழ் சித்தா வைத்தியங்கள் மக்களுக்கு சென்றடையலை. இன்னும் சொல்லப்பட இன்றைய இளைஞர்களுக்கு அது போய் சேரல. இதை சொல்லித்தரவும் ஆகலை. இன்றைக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாத்துக்கும் என்ன போயிட்டுருக்கின்ற இதை படித்தா இவ்வளவு சம்பளம் வாங்கலாம், இதை படித்தா இவ்வளோ சம்பளம் வாங்கலாங்கிற இதுதான் போதிக்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய அடிப்படை அறிவில் அதுதான் பதியப்பட்டிருக்கு. அந்த விஷயத்திலேருந்து இந்த அரசும் மாறணும், இவங்களுக்கான அதாவது கல்வி நிலையும் மாறணும். ஏன்னு கேட்டால் உடலியல் பற்றிய பொது அறிவு கல்வி வேணும். அந்த கல்வி அங்கே இல்லை. அப்போ நம்முடைய தாத்தைகளை படித்தாலே அது வந்துடும். இதை பாடமாக வைக்கணுங்கிறேன். சித்தர்கள் சொல்லி கொடுத்த அந்த வைத்திய விஷயங்களை கொஞ்சம் அதாவது 1ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் பசங்களுக்கு பாடமாக வரணும். சித்தா கல்வி இருக்குது. ஆமாம், சித்தா கல்வி இருக்குது, தனியாக இருக்குது. அந்த சித்தா கல்வி கூட இன்னும் ஆழமாகவும் அறிவு சார்ந்தும் அது இல்லை. அந்த மாதிரி குற்றச்சாட்டு நம்ம. ஆக இதெல்லாம் வருங்காலகட்டங்களில் ஆட்சிக்கு வரக்கூடியவர்கள் பார்வைக்கு முன்னால் வச்சிடறான். சரி, நீங்கள் கேட்ட கேள்விக்கு நம்ம ஆர்வத்தில் நானும் பேசிட்டேன். ஆனால் இது அவசிய தேவை. ஏன்னா அடிப்படை நம்முடைய உடலியலை பற்றிய அவசிய அறிவு ஒவ்வொரு இளைஞனுக்கும் இருக்கணும். ஏன்னு கேட்டால் எதுக்கு எடுத்தாலும் டாக்டர் தான் சந்திக்கிறான். அன்றைய காலம் ஒன்றும் இல்லை. எங்கள் பாட்டி தலைவலிக்குதுன்னா என்ன பண்ணுவான்னா பூண்டு எடுத்து அப்படி தேய்ச்சி விட்டு போயிடுவான் எங்கள் பாட்டி. ஆனால் என் மனைவி என்ன செய்கிறா அப்படின்னா உடனே டாக்டருக்கு ஃபோன் அடிக்கிறான். இல்லாட்டி டாக்டர்கிட்ட போயிருந்துங்க, அங்கே டாக்டரை பார்த்து ஊசியை போட்டு இல்லாட்டி மாத்திரையை போட்டால் தான். அப்போ எந்த அளவுக்கு நாம் நம்முடைய அறிவை அதாவது நம்ம நிறைய விஷயங்கள் அப்படி தான் நம்ம அறிவை நாம் பயன்படுத்துவதில்லை. அப்போ அரிய கலை வைத்தியக்கலை அது நம்ம கையிலே இருக்குது. அறிவு தானேங்க, எல்லாமே அறிவு தானே. இந்த அறிவை ஊட்டுவது யார்? அரசு விழிப்புணர்வோட ஆரம்ப கால கல்வியிலேயே அதை கொண்டு வந்துட்டா உடல்நிலை பற்றிய இவ்வளவு டாக்டர்கள் நமக்கு தேவைப்படாது, இவ்வளவு விஷயங்கள் தேவைப்படாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது. நிறைய நம்ம சமூகத்தை பற்றி பேசும்போது அதெல்லாம் பேசுவோம். ஏன்னா சாட வேண்டியது வேறு இருக்குது. ஏன்னா ஒரு தனி மனித ஒழுக்கம் என்பது எல்லாத்தையும் இல்லாமல் போயிடுச்சுப்பேன். கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் தவறு செய்கின்ற நிலையும் வந்துருச்சு. இதுக்கெல்லாம் கல்வியில் மாற்றம் வேண்டும். சொல்லிக் கொடுக்க ஆள்லையே, அவன் என்ன செய்வான் பாவம். இந்த நிலை போயிட்டுருக்கு. சரி, அதை விட்டுருவோம். இந்த விஷயத்துக்கு வந்துடுவோம். அதை தனியாக ஒரு இது போட்டு பேசுவோம். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வருவோம். இந்த சமூகம் வரக்கூடிய 2026 பொது தேர்தலில் நம்முடைய சித்தர்கள் சொன்ன அந்த ஜோதிட கூறுகளை கணக்கெடுத்து இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நம்முடைய தமிழக மாண்பு முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள், அதே மாதிரி நம்ம விஜய் அவர்கள், நம்முடைய சீமான் அவர்கள், இப்படியே எடுத்துக்கிட்டு போகலாம் நிறையா. நம்ம இன்னும் சொல்லப்போனால் அண்ணாமலை அவர்கள், இது மாதிரி நிறைய இன்றைக்கு நம்ம கண்ணெதிரே இருக்கக்கூடிய களங்காங்கிறேன், அதை செய்கிறேன், வெற்றி பெறுவோம்னு சொல்லி புழங்கக்கூடிய இந்த தலைவர்களெல்லாம் நம்ம எடுத்துக்குவோம். காங்கிரஸையும் எடுத்துக்குவோம். இப்படி எல்லா கட்சியிலையும் உள்ளவங்க முக்கியமான ஆட்களை நீங்கள் பதிவில் வச்சுக்கங்க. இப்படி ஆய்வு செய்த பொழுது நான் சோதிடராக ஒரு விஷயத்தை நான் பதிவிடுறேன். ஏன்னா சோசியர்களுக்கு தெரியும், மற்றவங்க தெரியும். 9 கிரகங்கள் அதில் இருக்குது, சித்தர்கள் சொல்லி கொடுத்தது. இந்த 9 கிரகங்களில் ராஜ கிரகம்னு சொல்லி அது எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா சூரிய பகவானை சொல்லுவாங்க. சூரியன் ராஜகிரகம். சூரியனுடைய தன்மையை ஆராய்ந்து தான் அவனுக்கு பட்டம் பதவி வருவதை சொல்ல வேண்டும். சுக்கிரனுடைய தன்மையை ஆராய்ந்து தான் அவனுடைய இன்ப விஷயங்களையும் அவனுடைய வீடு மனை அந்த மாதிரி லௌகீக வாழ்க்கையை பற்றி சுக்கிரனை வைத்து சொல்ல வேண்டும். அதே மாதிரி சந்திரன், மாநில அரசு என்றால் சந்திரன், இப்படியெல்லாம் அதில் சில கணக்குகள் இருக்குது. ஆனால் நாம் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா சித்தருடைய ரகசிய கூற்றுன்னு ஒன்று இருக்குது. அதில் ஆய்வில் என்ன சொல்லுதுன்னா ராகு கேது இவைகளை வைத்துத்தான் நிர்ணயம் செய்ய வேண்டும். காரணம் என்னன்னு கேட்டால் ஒரு சின்ன தகவலை இங்கே சொல்லிடுறேன். உங்களுடைய குடலும் நாக்கும் பாம்பு சாயல்லே இருக்கும். ஒரு மனிதன் 2 பாம்புகளை சரியாக வைத்து கொண்டால் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும்னு நம்ம சொல்லலாம். என்ன 2 பாம்புனா குடலும் பாம்பையும் நீங்கள் பாருங்கள். நாக்கு சரியாக உங்களுக்கு இருந்தால் வாழ்க்கையில் வழக்கு இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி குடல் சரியாக இருந்தால் உங்களுக்கு உடல் நோய் இல்லாமல் சிறப்பாக இருக்கும். குடலும் நாக்கும் சரியாக இருந்தால்
சரியாக இருக்கும். அப்போ இந்த ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா பாம்பு சாயல்லே இருக்கும். அப்போ குடல் என்பது கேது, நாக்கு தான் வந்து ராகு. அப்போ இந்த ரெண்டையும் இங்கே தான் விளம்பு அங்கே அணங்கி போச்சு. ஜோதிடத்துக்கு உள்ளே போய் நம்ம பார்த்தாலும் பூர்வ ஜென்ம கர்மாவே வந்து ராகு வச்சு தான் நம்ம பார்க்குறோம். பிதிர்பாட்டன் வகை எதுனா ராகு, மாதுர்பாட்டன் வகை எதுனா கேது. அப்போ ராகு கேதுகளை வைத்து கொண்டு தான் பூர்வ ஜென்ம கர்மா. அப்போ ஒருத்தன் ஒன்றும் இல்லை, நாளைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் வந்துச்சுன்னா பூர்வ செஞ்ச புண்ணியம்யா அப்படின்பா. ஆமாம், நம்ம ஆளு பேசுகிறப்பறம், அதாவது பாமரர்கள் பேசுவதெல்லாம் சத்தியமான உண்மை. அந்த காலத்துலேயே நாங்களாம் படிச்சுட்டு இருக்க காலத்தில் எம்ஜிஆரை பற்றி ஒன்றுமே யாருக்கும் தெரியாது. அவர் போய் பார்த்துருப்பாங்களா? இன்றைக்கு இவ்வளோ வசதி இருந்து டிவியில் இதில் பார்த்துக்கிறீங்க. அன்றைக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எங்கேயோ எம்ஜிஆர் இருக்க, எம்ஜிஆர் நல்லவரியாம்பா, சிவாஜியும் அப்படிம்பா. இது இயற்கை, உண்மையை சொல்கிறேன். நாங்கள் வளரும் பொழுது எம்ஜிஆர் நல்லவர்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனால் உண்மையிலே நாம் வளர்ந்த பிறகு, நாம் தெளிந்த பிறகு, ஒரு வயது கிட்டத்தட்ட ஒரு 30 வயசு ஆகும்போது நம்ம சிந்திச்சு அங்கங்கே போய் பார்க்கும்போது, சென்னைக்கெலாம் வந்து பார்க்கும்போது அங்கே வேலை செஞ்சவங்க எம்ஜிஆரோட இருந்தவங்கலாம் இன்றைக்கி எல்லாருமே சொல்கிறாங்க, எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ அவ்வளோ கொடுத்துருக்காரு. இந்த இலங்கை பிரபாகரனுடைய பேட்டியை பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். அதாவது அவரே சொல்லியிருக்கார், பிரபாகரன் இருக்கார்ல, அவர் சொல்லியிருக்கார், அண்ணன் எம்ஜிஆர் இல்லை என்றால் விடுதலை புலி நாங்களே கிடையாது, பணத்தை அள்ளி கொடுத்துருக்காரு. அவர் சொல்லியிருக்கார். அவர் பேட்டியை பாருங்கள், உடல் இதாகும். அப்படிப்பட்ட மிக நல்லவராக இருந்திருக்கார். இது எப்படி அப்போ ஒரு இது எப்படி இவனுக்கு தெரியும்? அப்போ இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு பாமரன் வாயிலிருந்து படித்தவனும் படிக்காதவனும் யதார்த்தமாக மக்கள் மத்தியில் ஒரு பேச்சு வெளியே வருதுன்னா அது சத்தியம். இல்லை, தமிழ்நாட்டுடைய சிறந்த முதலமைச்சர்கள் வந்து அண்ணா, காமராஜர். அந்த பேச்சுக்கு இல்லை, சிறந்த முதலமைச்சர்னா அது விட்டுருங்க, அந்த டாபிக் பேசுனா நிறைய பேசலாம். மக்கள் சேவையில் சிறந்தவர்கள் 3 பேருமே. இல்லை, இவர்கள் சொத்து சேர்க்காதவர்கள், அப்படி சொல்லுங்க. சொத்தே சேர்க்காதவர்கள் 3 பேர் சொத்து சேர்க்கல. ஆமாம், உண்மையதான். எம்ஜிஆர் கடைசியில் இருந்ததையும் எழுதி வச்சுட்டு போனார், அதான் உண்மை. மற்றவர்கள் எல்லாருமே வசமாக வளமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் சத்தியமான உண்மை. அதெல்லாம் அப்புறம் பேசிக்குவோம். இப்போ என்ன விஷயத்துக்குன்னா, இந்த மாதிரி ஒரு தரப்பட்ட இந்த விஷயத்தில் இந்த ராகு கேதுகளை வச்சு தான் நம்ம கணக்கு பார்க்குறது. ஏன் சோதிடம்னா சித்த ரகசிய சோதிடம்னு பேர். ஏன் ரகசியம்னு வச்சார்னா, இதுக்குள்ளே யாருமே போகிறதில்லை. எல்லாம் இந்த ராஜகிரகம், சூரியன், சந்திரனுடைய நிலை, இதை ஆராய்ஞ்சிட்டே பேசுகிறது. அப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு மனிதனை திடீர் குபேரனாக்குவதும், ஒரு மனிதனுடைய உச்ச நிலையை தொடுவதும், ஒரு மனிதன் இன்று இரவு ஏழையாக இருக்கிறோம், நாளை காலையில் பணக்காரனாகிடலாம், பார்த்தீங்களா, அதிர்ஷ்டம் காட்சி விடுதில்ல. இந்த மாதிரி விஷயங்கள், பலம் வாய்ந்தவனாக இருப்பது, அரசியல் ஆளுமை பெறுவது, இத்தனைக்குமே ராகு தாங்க காரகம். அப்போ இந்த ராகுவை நாம் வந்து சரியாக கணக்கிட்டோம்னா அவனுடைய வாழ்க்கை நிலை என்னவான்னு சொல்ல முடியும். அப்போ சமூகவியலில் நம்ம கணக்கெடுத்து அறிவிட்டு பார்த்தோம்னா, இந்த சமூகத்தில் அவன் வந்து என்ன கேட்டால் வேறு ஒன்றும் இல்லை, அரசியல் என்பது வேறு என்ன, நிறைய பேருடைய அபிமானத்தை பெறுவது, அவன் தலைவன். உங்களுடைய ஜோதிடப்படி 2026 யார் முதலமைச்சர்? அதுதான் சொல்ல போகிறான். நிறைய பேருடைய அபிமானத்தை பெறுவது தான் தலைவன், இல்லையா? நிறைய பேருடைய அபிமானம் ஒருத்தன் பெற்றானா அவன் வெற்றியாளனாக அறிவிக்கப்படுறான், அதான உண்மை. அப்போ நிறைய பேருடைய அபிமானத்தை பெறக்கூடிய அளவில் ராகு யாருக்கு எந்த கட்டத்தில் அவங்கவுங்களுடைய ஜாதகத்தை நம்ம பார்த்தோம். ஆன்லைனில் எடுத்த ஜாதகம் தான் இது யாருமே எந்த தலைவரும் நேராக என்கிட்ட கொடுக்கல. அப்போ ஆன்லைனில் பார்க்குறோம், விஜய் ஜாதகம்னு போட்டு பார்க்குறோம், எடப்பாடி ஐயா ஜாதகம்னு போட்டு பார்க்குறோம், ஸ்டாலின் ஐயா ஜாதகம் போட்டு பார்க்குறோம். இப்படி கணக்கில் எடுத்து ஆய்வு செய்ததில் சீமான் ஜாதகம் பார்த்துருக்கீங்க, சீமான் ஜாதகம் பார்த்தோம், அண்ணாமலை ஜாதகம் பார்த்துருக்கீங்க. ஆமாம், அந்த இதில் வருது. ஆமாம், இதெல்லாம் பார்த்தோம். அண்ணாமலை ஜாதகம் நீங்கள் அதான் நான் எதை விட்டேனோ அதையும் சொல்கிறீங்களே. ஆமாம், இவர்கள் ஜாதகம்லாம் நம்ம பார்த்ததில்ல, ஆன்லைனில் நேரில் வாங்கலை, இப்படி பார்த்ததில்ல, இப்படி கணக்கு போட்டு பார்த்ததில்ல. எல்லோருடைய ஜாதகத்தையும் மீறி ராகுவுடைய பலம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிகத்துவமாக இருக்கிறது. இது வந்து சோதிடம் சொல்லுது, நான் சொல்லலை. சோதிடம் அறிந்து சொல்வது சோதிடம். சோதி என்றால் வேற ஒன்றும் இல்லை, வெளிச்சம் எங்கே இருக்கோ அதுக்கு பேர் சோதி. அப்போ கோள்கள் எல்லாமே வெளிச்சம் வாய்ந்தது, கோள்களிடம் ஆய்ந்து சொல்வது சோதிடம், சோதியிடம் அறிந்து சொல்வது சோதிடம். அப்போ நாம் வந்து இந்த ராகு என்கிற கிரகத்தை மையமாக வைத்துக்கொண்டு இதை வந்து நான் ஒரு 4 சேனலில் பேசியிருக்கேன், ஆல்ரெடி நான் பேசியிருக்கேன், வந்திருக்கு. இப்போ நான் பேசுகிற விஷயம் ரொம்ப ஆழமாக பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நான் மேலோட்டமாக சொல்லியிருக்கேன். உங்களுடைய கணிப்பு தான் மக்களுடைய கணிப்பாக. ஆமாம், இது அதாவது இல்லை, என்னுடைய கணிப்பு என்பது சோதிட கணக்கு. இது நான் இருக்கேன், நான் ஒரு கட்சிக்காரனாக கூட இருக்கலாம், எனக்கு சீமானவர்களை பிடிச்சிருக்கலாம், தமிழ் சார்ந்தவர் ரொம்ப நல்லவர்னு நான் பிடிச்சிருக்கலாம். அதுக்காக ஒரு விஷயம் நான் பேச முடியாது இங்கே. இப்போ நான் பேச வர ஒரு விஷயம் என்னென்னா, சோதிடம் என்ன சொல்லுது, நடுநிலையாக ஒரு விஷயத்தை பேசும்போது நடுநிலையாக நின்று பேசணும். அப்படி நின்று இன்றைக்கு களம் அப்படி இல்லையே அப்படின்னு வாதாடுறவங்களும் இருக்காங்க. அது எனக்கு தெரியாது.
2026 அன்றைக்கு ராகுவுடைய தன்மை என்னன்னு ஒப்பிட்டு இந்த ஜாதகங்கள் இந்த அனைவருடைய ஜாதகத்தையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது ராகுவுடைய தன்மை யாரை பிளவானாகவும் பெரிய அதாவது அரசனாகவும் ஆக்குது அப்படின்னு நம்ம கணக்கில் எடுத்தோம்னா எடப்பாடி மாண்புமிகு முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை இந்த அரியணையில் அமர்த்துகிறது. அதாவது மீண்டும் அவருக்கு முதலமைச்சர் வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பை இந்த ராகு பலம் வாய்ந்த ராகு தருதுன்னு என்னுடைய ஆரிடம் சித்த ரகசிய ஆரிடம் சொல்லுது. ஒன்று, எடப்பாடி அவர்கள் 2வது முறையாக அரியணையில் அமரப் போகிறார். அமர்வதற்கான வாய்ப்பு சோதிட ரீதியாக நாம் பார்த்த சோதிட கணக்குப்படி நம்முடைய சோதிட ஆய்வில் தெளிவாக தெரிகிறது. இதுதான் உண்மை கூட. அதாவது நான் சொல்கிறது 2026 தேர்தல் அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போன்று இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். அரசியல் மாற்றங்களால் அதாவது 2026 மாண்புமிகு முன்னாள் முதல்வர் பழனிசாமி அவர்கள் அந்த இலக்கு வேண்டாம், நான் அரசியல் போய் பெறுகிறேன், நான் களம் காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டாருன்னா கணக்கில் வராது. அப்போ 2வதாக யாரை சொல்லுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இந்த இதில் பலம் வாய்ந்தவராக இவர் இருக்கார். அதுக்கு அடுத்து பலம் வாய்ந்த நிலையில் எது அங்கே நிற்குது அப்படின்னு சொன்னால் அதாவது இவருக்கு அடுத்த கட்டமாக அந்த நாம் கணக்கு போட்டு எதிர்கட்சி தலைவராக அப்படி சொல்லிங்க. அதாவது எடப்பாடி அவர்கள் ஆட்சி வர வேண்டும், அருகில் அமர வேண்டும், மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் இருக்கிறார். அவர் அரசியலிருந்து 2026 ஓய்வு பெறுவடைய எண்ணம் கிடையாது. ஸோ நீங்க சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமி அப்படி இல்ல 2ஆம் இடத்து யார் வருவாங்க எதிர்கட்சியா? 2ஆம் இடம் என்பது விஜயருடைய ஜாதகம் தெளிவாக இருக்குது. அதாவது என்னன்னு கேட்டால் அவருடைய இன்றைக்கு அதாவது 2026 7வது மாதம் வரைக்குமே ராகுவுடைய பலம் 2ஆம் கட்டமாக இத்தனை பேரில் எடப்பாடி பழனிசாமியாருக்கு அப்புறம் நடிகர் விஜயினுடைய ஜாதகம் வின்னராக இருக்குது. அதனால் அவர் சாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இவர் பங்கெடுக்காமல் விட்டு கொடுத்தால் அவர் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தத்தில் இங்கே அதுக்கு அடுத்த நிலையில் தான் மற்றதெல்லாம். இது நம்முடைய சோதிடம் சொல்வது. முதலிடத்தில் எடப்பாடி பழனிசாமி, 2ஆம் இடத்தில் நடிகர் விஜய். இதுதான் நம்முடைய சோதிட ஆய்வில் நாம் கணித்தது. இதில் ரத்தின சுருக்கமாக சொல்ல போனால் அதாவது என்னன்னு கேட்டால் இந்த நிலைகள் இன்னும் மாறுவது, அதாவது இன்னும் மாறினா சோதிடத்தில் நான் சொன்னதில் மாற்றம் கிடையாது. ஆக இந்த கூட்டணிகள்லாம் சொல்கிறோம்ல, இந்த கூட்டணி இப்படி சேர்ந்துடும், நான் அந்த பேச்சுக்கே வரல. அது எந்த கூட்டணி போட்டாலும் சரி, எப்படி களம் கண்டாலும் சரி, நிலைப்பாடு இதுதான். அது எத்தனை கட்சிகளுக்கு உண்டாலும் சரி தான். இல்லை தனித்துவமாக எடப்பாடியாரே இருந்தாலும் சரி, சோதிடம் என்ன சொல்கிறது என்றால் இந்த நாட்டை மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிஎம்மாக உட்கார்றதுக்கான வாய்ப்பு 1000% இருக்குன்னு சொல்லி நம்ம சோதனை சொல்லுது. அவர் ஒரு காலகட்டங்களில் நான் சொன்ன மாதிரி நிகழ்வுகள் நடந்தால் 2ஆம் கட்டம் யாருங்கிறத விஷயத்தையும் நம்ம சொல்லியிருக்கோம். சரி, விஜய்க்கு அடுத்தது யார் நீ சொல்கிறீங்க? அதாவது விஜய் அப்போ முதலமைச்சராக வரும்போது விஜய்க்கு அடுத்து எதிர்கட்சி தலைவர் வரணும் இல்லையா? ஆமாம். அந்த இடத்துல யார் வருவாங்க? அதான் சொல்கிறேன். அதாவது இப்போ இந்த 2 கூறில் பார்க்கும்போது இல்லை அந்த மாதிரி நிகழ்வுக்கு நம்ம இப்போவே போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப ஆழமாக போகிறோம். அப்படி பார்த்தாலும் கூட அதுக்கு அடுத்த நிகழ்வில் அண்ணாமலை இருக்கார். அதுக்கு அடுத்து அண்ணாமலை, விஜய்க்கு அடுத்து அண்ணாமலை வர்றார். ஆக ஆனால் அண்ணாமலை சீனில் வர்றாரா இன்றைக்கு அவர் எந்த அதாவது அவர் இப்போ பிஜேபியுடைய ஒரு இதாக இருக்கார் தவிர அவர் இன்னும் சொல்ல போனால் மாநில தலைவராக கூட இப்போ இல்லை அவர். ஆனால் அவரை கணக்கு போட்டு பார்த்தோம். அவர் ஒரு கால் தமிழக அரசியலுக்குள்ளே வந்தால் அவருக்கு வாய்ப்பு இருக்குது, அதற்கான வாய்ப்பு இருக்குது. இதை நம்ம சொல்லலாம். ஆக இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்ன பதில்னா, அடுத்து 2026 யார் வருவா அப்படின்னா எத்தனை கூட்டணி போட்டாலும் எப்படி, ஆனால் கூட்டணி அப்படி தான் சேரும். எடப்பாடிக்கு சாதகமான ஒரு சூழல் ஏற்படும். இது நம்ம சொல்ல பிரபஞ்சம் அந்த மாதிரி உருவாக்கும். ஸோ திமுக ஆட்சி 2026 முடிவுக்கு வருகிறது. ஸ்டாலினுடைய முதலமைச்சர் இல்லை முடிவுக்கு வருதுன்னு எந்த கட்சியும் சொல்ல முடியாதுல்ல. இப்போ எம்ஜிஆர் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா திமுகவே இல்லைன்னு சொன்ன காலங்கள்லாம் உண்டு. எம்ஜிஆர் இருக்க வரைக்கும் அவர் தான். இப்போ ஜெயலலிதா இடையில வந்தாங்க, அப்படி இப்போ போச்சு. ஆனால் அதுக்காக திமுக இல்லாமல் போகல. திமுக மீண்டும் வந்துச்சுல்ல, அரியணை ஏறிச்சுல்ல. அதனால் எந்த கட்சிக்கும் முடிவுங்கிறதா ஒன்றும் கிடையாது. ஆக 2026 மட்டும்தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். 2024 ஆட்சி மாற்றம் ஏற்படும், உறுதியாக ஏற்படும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. மீண்டும் அதுக்கான வாய்ப்பு உறுதியாக இருக்குது. சீமானுக்கு வாய்ப்பு இருக்கா? 26 அடுத்து 31 இருக்கு, 36 இது ஒரு ஞாபகம் பண்ணிடுறேன். சீமான், அதாவது தோழர் சீமான் அவர்கள் அவர் நல்ல அருமையான தோழர். அவர் இன்னும் சொல்ல போனால் தனித்தமிழ் தோழர்னே நான் அவரை சொல்லுவேன். அவர்கிட்ட உள்ள ஒரு விஷயம் என்னென்னா,
அவர் வந்து அவருடைய தனித்துவமாக இருக்குது. மகத்துவம் ஏற்பட அவரே விடாமல் இருக்காருங்கிறது தான் முக்கியம். அதாவது எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது கூட எம்ஜிஆர் அவர் வந்து கூட்டணியோடு தான் ஆரம்பித்தார். கூட்டணி இல்லாமலாம் வந்து சாத்தியமே இல்லை. வலதுசாரி இடதுசாரி கம்யூனிஸ்டை சேர்த்துட்டு தான் அப்பேற்பட்ட எம்ஜிஆரே வந்தார். இன்றைக்கு வரைக்கும் பேசிகிட்டு இருக்கீங்களா எம்ஜிஆர்னு. இன்னும் 40 அவர் போயே நான் 40 வருஷம் ஆச்சு. இப்போவும் எம்ஜிஆரை பேசுகிறோம். அதுக்கு என்ன அப்படிப்பட்ட மிகப்பெரிய சரித்திர நாயகனை அவரே வந்து கூட்டணி வச்சு தான் வந்தார். ஏன்னா அவருக்கு தெரியும் எல்லாரும் சொன்னாங்க. இருந்தாலும் ஒரு மரியாதை நிமித்தமாக 2 கட்சிகளை இணைத்து கொண்டு தான் அவர் வந்தார். அவர் தனித்துவம். அவர் தான் இன்றைக்கு நிறைய பேர் அதை ஒரு நாளைக்கு பேசுவோம். ஆக அப்படிப்பட்ட நிலையில் நம்ம சீமானவர்கள் என்ன செய்யணும்னா கண்டிப்பாக அவர் கூட்டணி அரசியலே வேண்டாங்கிறார். கூட்டணி அரசியல் இல்லாமல் சாத்தியம் இல்லை என்பது தான், வெற்றி சாத்தியம் இல்லை. அது யாருக்காக இருந்தாலுமே. இரண்டாவது, அவருக்கும் தெரியும், நமக்கு தெரிஞ்ச சீமானுக்கு தெரியாமல் இருக்குமா? அவர் ஒரு அரசியல் வித்தகர். அவர் இன்னைக்கு அவருக்கு தெரியாமலாம் ஒன்றும் கிடையாது. அவர் அரசியல் வித்தகர், ஜோதிட வித்தகர் அல்ல, அது விட்டுருங்க. அவர் அந்த மாதிரி அரசியலில் வந்து இவ்வளவு அனுபவசாலியாக இருக்கக்கூடிய சீமானவர்கள் சற்று அவரை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன்னு கேட்டால் அதிகாரம் இருந்தால் தானே சாதிக்க முடியும். பேசுகிறார் எல்லாமே, மீண்டும் நழுவுவார். நான் வன்மையாக சாடுறேன் அவரை. எப்படி சாடுறேன் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய ஜெம் டிவி சேனல் வழியாக, மக்களுடைய ஜெம் டிவி சேனல் வழியாக கடுமையாக சாடுறேன். எதுக்காக எப்படி தெரியும்? அன்பாகவே சாடுறேன். என்னன்னு கேட்டால், இன்று சொல்வதை நாளை மறுப்பார், நாளை சொல்வதை இன்று மறுக்கிறார். அவருடைய இதெல்லாம் எடுத்து பாருங்களேன். ஒருக்கா பார்த்தா எம்ஜிஆரை வாழ்த்தியிருப்பார், அப்புறம் பார்த்தா அதே எம்ஜிஆரை திட்டியிருப்பார். அவர் என்ன அவருடைய சில நிலைப்பாடுகள் தவறாக இருக்குது. பிரபாகரனே அவர் யாரை தலைவர்னு சொல்கிறாரோ, பிரபாகரனால் பூஜிக்கப்பட்டவர் எம்ஜிஆர். அவர் கடுமையான சூழலில் நாங்கள் இருக்கும் பொழுது அண்ணன் எம்ஜிஆர் இல்லை என்றால் நாங்கள் எங்கள் கூட்டமே இல்லைன்னு சொல்லி பிரபாகரன் அழுதுட்டு பேசியிருக்கார். அதை பதிவு பண்ணுறார் இவர். மீண்டும் அதே மாற்றி பேசுகிறார். இது மட்டும் இல்லை, இது மாதிரி அரசியலில் நிறைய இடங்களில் அவர் மாற்றி பேசுகிறார். நிறைய விஷயங்களை மாற்றி பேசுகிறார். முன்ன வந்து ரஜினிகாந்த் அவர்கள் கடுமையாக சாடியிருக்கார். இந்த பக்கமே வரக்கூடாதுலாம் பேசியிருக்கார். இன்றைக்கு நேற்று பார்க்குறேன், ரஜினிகாந்த் ஐயா அவர்களும் அப்புறம் அஜித் அவர்களும் வந்து களம் இப்படின்னு அவர் மரியாதை கொடுத்து அது ஆழ்ந்து அவ்வளோ அதோட கூட்டத்தையும் கூட சொல்லியிருக்காரு. இல்லை, அது சொல்லியிருக்காரு. கருத்து எது வேணாலும் இருக்கலாம். அந்த பேசின வரம்பை விட்டு கடக்கக்கூடாது, கொள்கையிலேருந்து மாறக்கூடாது. மாறுறாரு, அதான பிரச்சனை. இப்போ ரஜினி அவர்கள் வரவில்லை அப்படி பேசணும். ரஜினி ஐயா அவர்கள் அப்படின்னு ஆழமாக அதுக்குள்ளே போகிறாரு. அதாவது ஒரு காரியம் நடக்கும் பொழுது ஒரு மாதிரியாகவும், காரியம் நடக்கவில்லை என்றால் ஒரு மாதிரியாகவும், ஒரு தலைவன் எப்பொழுதுமே தனித்துவமாக மாதிரி மாறி மாறி பேசுவதாக. ஆமாம், சூழ்நிலைக்கு தக்கவாறு தன்னை மாற்றிக்கொள்கிறார். அது வந்து எல்லாருடைய பார்வையிலும் இருக்கிறது என்பதை சீமானவர்கள் உணரணும். சூழ்நிலைக்கு தக்கவாறு மாறக்கூடாது. நல்ல ஒரு சிறந்த தலைவனாவதற்கான அனைத்து தகுதியும் பெற்றவன் சீமான். சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு தனித்தமிழ் ஆளுகை உள்ளவன். அதாவது தனிப்பெரும் தமிழகத்தை, மகத்துவமான தமிழகத்தை உருவாக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவன். இப்படி சில விஷயங்களுக்காக மாறி பேசுவது என்பதுதான் நமக்கு வேதனையாக இருக்கிறது என்பதை நம்ம வெளிப்படுத்துறோம். இன்னொரு 2021ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி அமைந்தது. ஸ்டாலின் முதலமைச்சராக வந்தார். உங்க கணிப்புப்படி நடந்தது அது? நீங்க கணிச்சிங்களா 2021 ஸ்டாலின் முதலமைச்சர் வருவார்னு? எங்க இன்றைய காலகட்டத்தில் அதிமுக வந்து அரியணை ஏறாதுன்னு நான் சொன்னேன். திமுக அரியணை ஏறுன்னு சொன்னீங்க. ஆமாம். ஸ்டாலின் முதலமைச்சர் வருவார்னு சொன்னீங்க. ஸ்டாலின் முதலமைச்சர் சொல்ல, திமுக மாற்று எந்த கட்சி வரும்னா திமுக வருவதற்கு 1000 விழுக்காடு சாத்தியம். திமுக அரியணை ஏறுவதற்கு சாத்தியம் இருக்கிறது. அதிமுக வந்து அரியணை ஏறுவதற்கு சாத்தியம் இல்லைன்னு சொன்னோம். ஆனால் அது நடந்தது. சரி, ஓகே சார். இப்போ தமிழ்நாட்டை பற்றி பேசணும். இப்போ அகில இந்திய லெவலில் மோடி அவர்கள் வந்து 3வது முறையாக பிஎம் இருக்காரு. ராகுல் காந்திக்கு பிஎம் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதாவது அந்த ஜாதகத்தை நாம் வந்து ஒப்பிட்டு பேசணும். அந்த ஜாதகத்தை நம்ம ஒப்பிட்டு பேசும் பொழுது ஜாதக ஒப்பீடுபடி நம்ம பேசின ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஜாதகத்தை வந்து நம்ம ஒப்பீடு செஞ்சுருக்கோம். இந்த மீண்டும் வந்து அதை ஒப்பீடு தெளிவாக செஞ்சுக்கிட்டு ரிப்ளை பண்ணுவோம். ஸோ மோடி அவர்களுடைய ஜாதகத்தையும் ராகுல் அவருடைய ஜாதகத்தையும் மதிப்பீடு செஞ்சுட்டு பிறகு நம்ம பேசினா சரியாக இருக்கும். சரி, உங்களோட விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். மகிழ்ச்சி.